सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। एवञ्च मायाभिषिक्तं चेदपि दोषः तावान् नास्ति, मनोभिषिक्तत्वे दोषः अस्ति. இப்போ ஒரே விஷயம் ஒண்ணு கூட போனாலும் குறைச்சலா போனாலும் கஷ்டம்தான். பிரஷரோ சுகரோ உப்போ எதுவுமே. அதே போல டெம்பரேச்சரும் போயினாலும் கஷ்டம், ரொம்ப குறைஞ்சாலும் கஷ்டம். 96 புள்ளி இருக்கணும், 97 புள்ளி இருக்கணும்னா 90 இருந்தாலும் கஷ்டம் தான். 110 இருந்தா கேட்கவே வேண்டாம், பிடிச்சி மித சீதோஷ்ணமாக இருக்கும். அதுபோல இந்த அகங்கிறதுல அது ரொம்ப மோசமான சரீரேந்திரியம் மாதிரியும் இல்ல, சுத்தமான ஆத்மா மாதிரியும் இல்ல, கொஞ்சம் கலவை. ஷேப்பு ஸ்படிகம்ங்கிறது ஸ்படிகம் தானே. ஷேப்பு ஸ்படிகம்னு நினைச்சதே கையில எடுத்து அதுக்கப்புறம் எடுத்தப்புறம் பார்க்காம வச்சிருந்தா ஷேப்பு ஷேப்புன்னு சொல்றேன். ஷேப்பு ஸ்படிகமே தான் சுத்த ஸ்படிகம். ஷேப்பு ஸ்படிகம் வேற, சுத்த ஸ்படிகம் வேறன்னு உண்டோ. ஆனா என்ன ப்ராப்ளம் இங்க, அந்த ஸ்படிகாதிகள் எல்லாம் ஈஸிலி டிஸ்கனெக்டபிள், ஈஸிலி செப்பரபிள். அந்த சேப்புத்தன்மையை உண்டு பண்ண புஷ்பத்தை சுலபமாக நம்மாலும் பிடிச்சிட்டு கட்சியை எடுக்க முடியும். இங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்தாத்தான் ஆத்மா சுத்தமாக சுகத்தில் இருக்கார். அப்போ சுகத்தில் ஆத்மா இருக்கார், முக்தராகத்தான்ங்கிறத உணர்றதுக்கு மனசு இல்லை. காய கண்டா கள்ளக்கான, கள்ள கண்டா நாயக்கா. மனசு இருக்கும்பொழுது சுத்தத்துல தான் காய்ந்து இருக்கிறதுக்கு தெரியல. தான் இறந்து போய் தான் லீனமானதுக்கு அப்புறம் சுத்தம் இருக்கு, ஆனா ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு ஆளு. பட்டம் வரும்போது இவர் க்ளோஸ் ஆயிட்டார், இவர் இருக்கிற வரைக்கும் பட்டம் இல்லை. அப்படித்தான் பாரத ரத்னா சில பேருக்காரு, இன்க்ளூடிங் இந்த வருஷத்துக்கு ஒரு வேதிக் ஸ்காலருக்கும் 14 சான்சியஸ் ஸ்காலருக்கும் ராஷ்டிரபதி அவார்டு. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேருக்கு ராஷ்டிரபதி அவார்டு வந்திருக்குன்னு உடனே இவ போயிடுறா. அந்த அதிர்ச்சியில அப்புறம் வாங்கிக்கிறது அவர் பையன் போய் வாங்கிக்கிறான். அந்த சர்டிபிகேட் வர வரைக்கும் அவர் இருக்க முடியறதில்லை. எப்படி நம்ம மகாபெரிவா நேர தண்டம் கொடுத்து கமண்டலம் கொடுத்து கஷாயம் கொடுக்கறதுக்கு அபால்டே பெரியவா மகாதேவி சரஸ்வதி பிரசன்ஸாக பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லை, மென்டல் பிரசன்ஸ் தான் பட்டம் வாங்கிட்டா. அது நம்ம மகாபெரிவாளுக்குள்ள ஒரு பல ஸ்பெஷாலிட்டி இல்ல, இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. டைரக்ட் குருவனுடைய ஒரு தீட்சா ஸ்வீகாரம் இல்லை, மானசமான குரு தீட்சா ஸ்வீகாரம். மானசமான குரு தீட்சா ஸ்வீகாரத்துக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏகலவ்யனுக்கு மானசமான குருவாகவும் மானசமான உபதேசமாகவும் தான் துரோணர் வித்தியை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அவனுக்கு வந்த வித்தியை அக்ஷர வித்தியை விட ஒரு படி உயர்வாக இருக்கு. எல்லா கவிகளும் படிச்சு விடுச்சு, நிறைய படிச்சு ஞானம் அதுக்கப்புறம் கவியா இருந்து போயிட்டா இருந்திருக்கா. மண்டுவா இருந்ததான ஹரிதாசன்கிறவர் அம்பாளுடைய அருள்னாலேயே அருள் கவியாக ஆனார். எப்பவுமே அருளனால வர்றத பொருள்னால அடைய முடியாது, பொருள்னால ஏற்பட்டதெல்லாம் அருள்னால அடையலாம். அதே போல மணி பவர்னால அடைய முடியாததெல்லாம் யோகி பவர்னால சாதிக்க முடியும். டிசீஸ் ரிமூவலுக்கு எடுத்தாலும் சரி, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட். ஆக மொத்தம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை கர்த்தா போக்தாங்கிறது ஒரு சமயம் கர்த்தாவாகவும் நிஜமான ஆத்மாவே ஆறார், அப்புறம் போக்தாவா ஆறார், மாறி மாறி பச்சோந்தி மாறி வரான்னு சொன்னதான மதங்களை கண்டிக்கிறார்.
அப்போ ஒரு மதாவா இருக்கும்போது தஷ்டாவா இருக்கும்போது சோதாவா இல்ல, சோதாவா இருக்கும்போது தஷ்டாவா இல்ல. நான் சொன்ன மின்சார உதாரணத்தை எல்லாரும் ஞாபகப்படுத்தி இப்ப கடைசியில பார்த்தா குருடனா இருப்பவனுக்கும் திருஷ்டி திரஷ்டான்னு சொல்லலாம். சொப்பனத்துல யானை பாக்குறானே குருடனானவன், சொப்பனத்துல யாரோ பெரியவா வந்தாம ஏஞ்சந்து பூர்ணகுமம் கொடுக்குறானே குருடனா இருக்கணும். எப்படி எந்த கண்ணால பார்த்தா? கண்ணு வழியாக மனதுடைய கான்டாக்ட்ல ஒரு நல்ல சத்துவகுணம் இருக்கும் போது வரக்கூடிய ரூப ஞானத்தை கடத்தை பாக்கிறவன் திரஷ்டா. இந்த திரஷ்டாவுக்கு திரஷ்டா, திருஷ்டேர் திரஷ்டா. இந்த திரஷ்டாவா இருக்கிறவருக்கு கண் பார்வை சரியில்லை போலாருன்னா ஞானம் வராம போயிடும். உபஞானம் தெரியவே இல்லையா எனக்கு சொல்லுவேன். மொத்தம் இந்த திருஷ்டிங்கிறது இது அனித்யா திருஷ்டி. இன்ஸ்ட்ருமெண்ட் சரியா இருக்கணும், மனசுல கழுவு இருக்கணும், வந்திருக்கிற ஆப்ஜெக்டுக்கு நல்ல வெளிச்சம் கரெக்டா இருக்கணும். இவ்வளவு கண்டிஷன்ல உண்டாது. ஆனா இது யானை இது குதிரைங்கிற அறிவிக்கக்கூடிய ஒண்ணு இருப்பாச்சல, அவரும் திரஷ்டா. கண்ணால வந்த அறிவை தெரிவித்தால் திரஷ்டா, காதால வந்த அறிவை தெரிவித்தால் ஸ்ரோதா, மூக்கினால் வந்த அறிவை உணர்ந்தால் கிராத்தா, தொடு உணர்ச்சியினால வந்ததாக இருக்கிறத உணர்ந்தால் ஸ்பஷ்டா, நாக்கினால வர சுவையை உணர்ந்தால் ரசயிதா, மனதினால வரக்கூடியது மைதா. அப்ப திருஷ்டி, ஸ்ருதி, மதி, கிராதி, விஜாதி, ஸ்பிருஷ்டி எல்லாம் இருக்க. இது எல்லாத்துக்கும் மொத்தமாக விட்னஸ் பண்ணக்கூடியவருடையது. எதை விட்னஸ் பண்றாரோ அந்த பேர் அவருக்கு வரும். அது ஆனா பர்மனன்ட். இது வந்தாலும் இது போன லைட் எரிஞ்சிட்டு இருந்தார் 10 பேர் மனுஷத்தா இருந்தா 10 பேரை காட்டும். பார்வை போர்வை எல்லாம் இருந்தா காட்டும். ஆனா எதற்கு ஒண்ணுமே இல்லாமலே கூட வெளிச்சம் அச்சுருக்காங்க. ஏன்? இருக்கிற பொருளை காட்டுறதுக்கும் வெளிச்சம் வேண்டியது, இல்லாத பொருளை காட்டுறதுக்கும் வெளிச்சம் வேண்டியது. மேஜை மேல குடம் இருக்குன்னு சொல்றதுக்கும் வெளிச்சம் போட்டுதான் சொல்லணும். மேஜை மேல குடம் இல்லைங்கிறதையும் வெளிச்சம் போட்டுதான் சொல்லணும். ஆகமத்தம் அது வெளிச்சம்ங்கிறதெல்லாம் இல்லாமலேயே தனக்குத்தானே சுகத்தில சொப்பனத்துல கூட பல பொருளை பார்க்கிறாங்க. எப்படி செவிடன் கேட்கிறானே, இவனுக்கு அந்த கேட்கும் தன்மை, பார்க்கும் தன்மை, பேசும் தன்மை, ஓடும் தன்மை, அந்தந்த இந்திரியங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பிரயோஜனங்கள் எல்லாம் சுயமாக முன்னோடி சேராம எல்லாத்துக்கும் எனர்ஜியா இருக்கக்கூடிய ஆத்மாவில நிச்சயமாக இருக்கு. அது விட்னஸ், அதிலிருந்து விட்னஸாக இருக்கிறதான புத்தி விற்த்தியில வர ஞானங்களுக்கு அது உடையவனுக்கு அது திரஷ்டாஸ்ரோதாங்கிற திருஷ்டத்துவம் அனித்தியமாக இருக்கு. அப்படின்னு நடந்ததுல நீங்க சொல்றத பார்த்தா 2 விதமான திருஷ்டி, பார்வை, 2 விதமான கேள்வி, 2 விதமான நுகர்வு, 2 விதமான உணர்வு எல்லாம் இருக்கா சொல்றீங்க. ஆமான்னு சொல்ற. ஏவம் தரிகி த்வே திருஷ்டி சக்ஷுஷோ அனித்யா திருஷ்டி நித்யா ஆத்மனா. கண்ணுக்கு வரக்கூடிய பார்வை என்பது அனித்தியமாக இருக்கு. அப்பப்போ அதனுடைய இன்ஃபுளுன்ஸ்னால, பிரத்யாருடையதுனால. இப்போ ஜலம் திரிக்கணும்னா வெள்ளமோ சர்க்கரையோ போடணுமா இல்லையா? வெள்ளம் திரிக்கணும்னா போடணுமா? சுவாபாவிகம்னு அதான் சொல்ற. அது அனித்யா திருஷ்டி சக்ஷுஷா நித்யாது ஆத்மனா திருஷ்டி நித்யாச்ச ஆத்மனா. இதே போல காது ததாச்ச த்வே ஸ்ருதி ஸ்ரோத்ரஸ்ய அனித்யா நித்யாச்ச ஆத்மஸ்வரூபஸ்ய ததா த்வே மதி விஜ்ஞாதி பாக்யா பாக்யே. அனித்தியமாக இருக்கிற திருஷ்டி ஸ்ருதி மதி எல்லாம் வெளியில இருக்கிறது,
உள்ளுக்குள்ள நம்ம ஸ்வரூபத்தை இருக்கிறது அபாக்கியம் உள்ளே இருக்கக்கூடியது. அது நித்தியமான திருஷ்டி சக்தி. ஏவம் சேஷம் ஸ்ருதி உபபன்னா பவதி. இப்படி நாம ஒத்துண்டால்தான் கீழே சொல்லக்கூடியதான கோட் பண்ணக்கூடியதான ஒரு வேத வாக்கியம் முழுமையாக பொருந்தது. திருஷ்டேர் திருஷ்டா ஸ்ருதே ஸ்ரோதா மதேர் மத்தா. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், நம்ம வெற்றி விருத்தி ஞானம் குடத்தை தெரிவிக்கிறது, குடம் நீளம்னு தெரிவிக்கிறது. இந்த குடம் நீளமா இருக்கிறதுங்கிற அறிவை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஞானம் சைதன்யம். இந்த அறிவிக்கிற சைதன்யம் அப்படியே திருஷ்டியாகவே இருக்கு, திருஷ்டியாகவே இருக்கு. நீ போகும்போது அதுதான் இருக்கும். இந்த சில பேர் ஃப்ரேம் ஒண்ணு போட்டு வச்சுப்பேன், கண்ணாடி ஃப்ரேம். அதுல ஒரு சமயம் ஒரு பத்திரிகை வைப்பேன். நோட்டீஸ் போர்டெல்லாம் என்ன அப்படிதான் கண்ணாடி போட்டு ஒண்ணு இருக்கும். அதுல பத்திரிகையோட ஒட்டி ஒட்டி எடுப்பேன். ஃப்ரேம் போடல. சில பேருக்கு கண்ணாடி உடைஞ்சு போயிடும், ஃப்ரேம் நல்லா இருக்கும். கண்ணாடியை மட்டும் மாத்துவா, ஃப்ரேம் அதுதான். ஃப்ரேம் ஒர்க் அது வேற. அது போல ஆத்மா சமம் இருக்கு. இந்த மனோவிருத்தி கண்ணு வழியா வந்தா அது ஒரு திருஷ்டின்னு வருதா, அப்ப இவருக்கு திரஷ்டான்னு பேர். இது வரும் போகும். இந்த திரஷ்டான்னு சொல்லக்கூடிய உணர்வு இருக்கே, அது திருஷ்டியாகவே இருக்கும், சுத்தியாகவே இருக்கும், மதியாகவே இருக்கும். ஏதாவது இப்போ கடலமாம சர்க்கரை நெய்யும் மூணு இருந்தா என்ன பட்சணம் எல்லாம் லட்டு பண்ணலாம், மைசூர் பாக் பண்ணலாம், என்னென்ன விதமாகவோ எல்லாம் பண்ணலாம். மாலாடு பண்ணலாம், கடலமா வரிசை வறுத்து. ஆக மூலப்பொருள் ஒன்று, அதனால நாம் பல காம்பினேஷன்னால அதை மாத்துறது வேறு. அது அனந்த கோடி வித்தியாசம். ஒரே தேங்காய 17 விதமா சட்னி பண்ணலாங்கிறான். ஒன்னொன்னு ஆட் பண்றா, ஒன்னொன்னு இறக்கணும். பெருஞ்சீரகம் வச்சது ஒண்ணு, வெங்காயம் கலந்தது ஒட்டி, ஆபத்து ஒரே பொருள் பலவாக ஆக முடியும். ஏகம் சக்தி பிராபோதாவதந்தி. ஞப்திஸ்வரூபத்தில் ஞானம்தான். அந்த ஆனந்தம்ங்கிறது ரூபானந்தமும் இல்ல, ரசானந்தமும் இல்ல, கர்த்தானந்தமும் இல்ல, ஸ்பர்ஷானந்தமும் இல்ல, வெறும் ஆனந்தம். தூக்கத்துல உங்களுக்கு பார்த்ததுனால ஆனந்தம் வந்ததா, கேட்டதுனால ஆனந்தம் வந்ததா, நுகர்ந்ததுனால ஆனந்தம் வந்ததா, தொட்டதுனால ஆனந்தம் வந்ததா, தின்னதுனால ஆனந்தம் வந்ததா? இந்த தனித்தனியான ஆனந்தங்கள் எல்லாம் விட ரொம்ப உயர்ந்ததாக, அளவு கடந்ததாக, ஒரே மாதிரியாக ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? ஆனந்த புத்து அப்படின்னு திருத்தியாவஸ்தையில இவர் ஆனந்த புத்து பிராஜ்யா பிரஜான கனகா இல்லையா? கனீபூதா பிரஜாய, கனீபூதா பிரஜாய, பிரஜான கனகா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அனித்தியமான பார்வை, நித்தியமான பார்வை, அனித்தியமான பார்வை கேள்வி, நித்தியமான கேள்வி, அனித்தியமான வாசனை நுகர்வு, நித்தியமான நுகர்வு, அனித்தியமான சுவை உணர்ச்சி, நித்தியமான சுவை உணர்ச்சி அப்படின்னு அனித்தியமான தொடு உணர்வு, நித்தியமான தொடு உணர்வு, அனித்தியமான எண்ணங்கள், நித்தியமாக எண்ணப்பவது எல்லாமே பாக்கியங்கள் எல்லாம் அனித்தியம். ஆந்தரமா இருக்கிறவருக்கு இந்த 5 நாளையும் 6 நாளையும் 7 நாளையும் அது நிச்சயமா எப்பொழுதுமே அப்படியே இருக்காது. ஆனா வெளிச்சா இருக்கச்சே அவர் நீங்க வக்கீல் சொல்ல முடியாது. கோர்ட்டுல போறதுக்கு எல்லாம் போட்டுருந்தப்பதான் அவரு இப்ப கனபாலின்னு எனக்கு பேர் இருந்ததுன்னா, நான் கனை சொல்லும் போதுதான் கனபாலி, நான் சமைக்கும் போதுதான் சமைக்காது. பஷ்யன் திரஷ்டாய பஷ்யம் சத்ருஷ்மன் ஸ்ரோத்ரம் மன்மானோ மனா. பொத்தாம் பொதுவா இருக்கிறத திருஷ்டேர் திரஷ்டான்னு பேர், சுதே ஸ்ரோதான்னு பேர். அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். 2 திருஷ்டி உண்டு. லோகேபி பிரசித்தம். இப்ப உதாரணத்தை எக்ஸ்பிளைன் பண்றார் எக்ஸாம்பிள்னால. லோகேபி பிரசித்தம் சக்ருதா திமிர ஆகம அபாயோஹோ நஷ்டா திருஷ்டி ஜாதா திருஷ்டி இது
சகுல் திருஷ்டேர் அனித்தியத்துவம். கண்ணுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி இருக்க பார்வையாதின் அனித்தியங்கிறார். ஏன் லோகத்துல எல்லாருக்கும் காற்றாங்க கொண்டு சரியா தெரியலேங்கிறான். கைத்தம் பண்ணப்புறம் தெரிஞ்சதுங்கிறான். அப்ப கண்ணுல உள்ள பார்வையானது வந்ததுன்னு சொல்றான். ஒரு தரம் போச்சுன்னு சொல்றான். போனத மறுபடியும் ஏதோ வைத்தியங்கள்லாம் பண்ணி நல்லகாலம் மணிமந்திரங்கள்லாம் சொல்லி திரும்பி வந்ததுங்கிறான். ஆனா ஆத்மாவுடைய திருஷ்டி பார்வைக்கு அது எப்பொழுதுமே ஒரே மாதிரி நிச்சயமா இருக்கு அப்படிங்கிற. எந்த கிளாஸ் கலர்ல போட்டாலும் அந்த பல்புக்கு வெளியில இந்த கரண்ட் ஒரே வெளிச்சமா தான் இருக்கு. அது நீளமா இந்த ஓட்ட வழியா வருது, அந்த ஓட்ட வழியா நானா சித்த கடோதர மகாதீப பிரபா பாஸ்வரம் ஞானம் எஸ்யது ஜகதா. அதே போல ஆனந்தம்ங்கிறது அப்படித்தான். மனுஷானந்தம், மனுஷ கந்தர்வானந்தம், தேவ கந்தர்வானந்தம், பிதனான் சரலோகலோகம், ராஜான தேவா, கர்மதேவா, தேவா, இந்திரன், பிரகஸ்பதி, பிரஜாபதி, பிரம்மா. இந்த கணேசனும் அதனுடையதான ஒரு பேரோ மாறுறதே ஒழிய பொதுவான ஹாப்பினஸும் ஒண்ணுதான். ஏதஸ்யைவானந்தஸ்யான்யானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி ஆசைசானந்தஸ்ய நீமா கும்சா பவதி. இன்னொரு வேடிக்கை என்ஜாயபிள், என்ஜாயமெண்ட் கிடையாது. சர்வம் ஆத்மைவாபூத். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்ப உலகத்துல ரெண்டு இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்ற. ததாச்ச பிரசித்தம் சக்ஷுஷா அதான் திருஷ்டி சக்ஷு திருஷ்டேர் அனித்யத்துவம். ததாச்ச ஸ்ருதி மத்தியாதீனாம் ஆத்மதிருஷ்டியாதீனாம் நித்தியத்துவம் பிரசித்தமேவ லோகே. ததா ஸ்ருதி மத்தியாதீனாம் முடிச்சுடணும். ஆத்மதிருஷ்டி மத்தியாதீனாம் ததாங்கிறதோட புல்ஸ்டாப் அங்க இருக்கணும். சக்ஷுர்திருஷ்டேர் அனித்யத்துவம் ததா ஸ்ருதி மத்தியாதீனாம் புல்ஸ்டாப் இருக்கணும். புஸ்தகத்துல எல்லாரும் திருப்திமா அப்படி இருந்தா ஆத்மாவுடைய இதெல்லாமே அனித்தம் தான். இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எல்லாம் வரக்கூடிய அறிவிற்க அது அனித்தம். ஆத்மதிருஷ்டியாதீனாம் நித்தியத்துவம் பிரசித்தமேவ லோகே. அதுக்கப்புறம் அந்த கோடு இருக்கு, ஹைபனா போனோம். வததி உத்கிருத சக்ஷு சொப்னே அத்தியமயா ராதா திருஷ்ட இது. நல்ல குருடன் ஆயிட்டான் 10 வருஷமா. எங்க பிரதர் வந்தார், சொப்பனத்துல பாத்தேங்கிறான். இப்ப சொன்னான் கண்ணோ இல்லையா? ஏன் ஆச்சரியமா சொல்றேன். இது ரொம்ப ஆச்சரியம் சார். வததி உத்கிருத சக்ஷு சொப்னே அத்தியமயாய் ராதா திருஷ்ட இது. ததா அவகத பாதிரியா செவிடு முழு செவிடு சொப்பனே ஸ்ருதோ மந்திரோ அத்தியேதி. அவன் எனக்கு ஒரு நல்ல மந்திரத்தை சொன்னார், நான் வாயால கேட்டுங்கிறான். எதி சக்ஷு சஞ்யோகஜா ஏவ ஆத்மனோ அனித்யா திருஷ்டி. கண்ணுக்கு வரா மாதிரி அதே பார்வைதான் ஆத்மாவிலையும் பார்வைன்னு சொல்றோம். காதுல கேட்கறது கேள்விதான், அதேதான் ஆத்மாவிலையும் சொல்லணும்னா அவருக்கு அனித்திய திருஷ்டியா தான் இருக்கணும். பொருளம் பார்க்க முடியாது, செவிடம் கேட்க முடியாது. சொத்தத்துல சக்ஷு சஞ்யோகிதம். சக்ஷுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் வெளிச்சத்தோடு இருக்கிற ஆப்ஜெக்டுக்கும் அதே சமயத்துல மனசுக்கும் ஒரு தொடர்பு இருந்தா தான் பார்க்க முடியும். இந்த அனித்திய பார்வையே மனசை எங்கோ கவனிச்சிருந்தீங்கன்னா நான் பாடம் சொல்றேன். இதுல நீங்களா சௌகரியமா கேட்கறது புரியுது. சில பசங்கள்லாம் செல்லன ஒண்ணிட்டே கேட்கலாம். காது வழியா சப்தம் சவுண்ட் உள்ள போனாலும் ஒண்ணு ஏறலையே. அப்ப மனசை சேரணும், கண்ணை சேரணும், வெளிச்சம் இருக்கணும். அப்பதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அப்படியே மனசனாலேயே எல்லாம் தெரியுது. சுத்தியில சுழத்தியில சாப்பிடறான், கேட்கறான், சங்கீதம் கேட்கறான்.
அது எந்த திருஷ்டியினாலே எந்த ஸ்ருதியினாலேன்னா ஆத்மாவினால். ஆத்மனி வாயு ஜோதிஷாஸ்தே பல்லியத்தே கர்ம குருத்தே. அப்போ எல்லாத்தையும் எடுத்தப்புறமும் அவனுக்கு திருஷ்டோ மயா பிராதா இது ததா அவகதபாதுரியா சௌச்சத்தன்மை முழுக்க வந்தவன் சொப்பனே சிரசோ மந்திரோ அத்யா அந்த மந்திரத்தை சொல்லி பறிக்கவேன்னு செய்யும். அதுவே சமாச்சாரம். இதெல்லாம் எந்த கேள்வி எந்த பார்வையினால பார்க்கிறார். यदि चक्षु संयोगजा एव आत्मनः अनित्या दृष्टिः तन्नाशे नश्ये तदा उद्धृत चक्षुः स्वप्ने नीलपीतादि न पश्ये. நீலம் மஞ்சள் இதெல்லாம் பார்க்க மாட்டான். அது சக்ஷு சஞ்யோகமாத்தான் ஆத்மாவுக்கும் வரணும்னு இருந்தால் அந்த சக்ஷு சஞ்யோகம் இல்லாத பொழுதோ கண்ணுல டிஃபெக்ட் இருக்கிற பொழுதோ அவனை இவன் நான் அதை பார்த்தேன்னு சொல்ல முடியாது. கண்ணட்டம் நகி திருஷ்டி அனுபவன்னா ஆத்மாவுடைய திருஷ்டி ஸ்ருதி மதிக்கெல்லாம் லோபமே கிடையாது, முழுக்கைகிறது அப்படின்னு சொல்லிருக்கார். ஆகையினால இப்ப என்னாச்சு, சக்ஷு புருஷே ஏன சொப்பனே பசியதி. அந்த ஆத்மாதாங்க உண்மையான கண்ணு. எப்பவுமே பார்வை உண்டு, எப்போதுமே கேள்வி உண்டு. மானச தரிசனம், மானச சிரவணம், மானச கீர்த்தன். அந்த மனதுங்கிறது மட்டுமே இருந்தா இது வெளியில தெரியறதெல்லாம் தெரிவிக்காது. ஸ்வரூப ஞானத்தினால்தான் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபவுண்டன் இருக்கு, ஆர்டிபிஷியலா ஒரு ஃபவுண்டன் இருக்கு. ஃபவுண்டன்ல எதில் வந்து ஜல் நிற்கும். ஆர்டிபிஷியலா பார்க்கெல்லாம் ஃபவுண்டன் பண்ணான்னா ஏதோ பொருளாயில அடப்பிருந்தா இருக்கும். நீர்வீழ்ச்சி 365 நாள் பண்றது என்ன, அது என்ன நான் ஸ்டாப்பா தானே இருக்கும். தானாக ஸ்பான்டேனியஸா பேசுறவர் எந்த டாபிக் கொடுத்தாலும் எத்தனை நேரம் ஆனாலும் பேசுவார். அப்பப்ப பார்த்துதான் படிக்கணும். பேப்பர் படிக்கிறது தான் செமினார். என்ன பேப்பர்ல 3வது பேராவ முதல் பேராவா சொல்லுன்னு சொல்ல முடியுமா? கேள்வி கேட்டா அந்த 7வது பேராவில் பதில் வருதான் சொல்றீங்க. மஞ்சள் இல்லை, எல்லாம் பேப்பர்ல. புஸ்தகஸ்தாஞ்சை ஆதித்யா பரஹஸ்தே சேத்தனம் காரியகாலே சமாயாதே நசாதித்யா நசத்தனம். எல்லாம் நம்ம கூட நம்ம ஸ்வரூபபூத்தமான சைத்தன்யத்துல பார்வை, கேள்வை, ருசித்தல், தொழுதல், அப்புறம் வாசனை உணர்தல் எல்லாம் அம்சம் இருக்கு. கரண்ட்ல சுத்தர தன்மை இருக்கு, ஓடுற தன்மை இருக்கு, பாட வைக்கிற தன்மை இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல போகும்போது சொல்றோம். பொதுவா இருக்கிறச்சு எல்லாமே அவருக்கு இருக்கு. இது சின்ன விஷயமா இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு. மனதிலேயே இருக்கு எல்லாம். கண்ணுல பார்வை மட்டும்தான் தெரியும், கேள்வி தெரியாது. காதுக்கு கேட்கறது மட்டும்தான் தெரியும், பார்க்க தெரியாது. மூக்குக்கு நுகர்வு மட்டும்தான் தெரியும், ஒன்றும் பார்க்க கண்ணால பார்க்க தெரியாது. அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால அந்தந்த வேலையை பண்ணும் பொழுது மைண்டுங்கிறது காமனா எல்லாருக்கும் தேவையா இருக்கு. அதுலதான் பார்வை, கேள்வி தான். இந்த மைண்ட்ல வந்ததையும் விட்னஸ் பண்றார் இன்னொருத்தன்னு சொல்றான். அவர் தான் ஒரிஜினலான திரஷ்டா, இல்லாத திரஷ்டா. அதுக்காக இப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்படும். அவருக்கு அறிவே கிடையாது. அந்த அறிவுக்கு நித்யா ஆத்மனோ திருஷ்டி பாக்கிய அனித்திய திருஷ்டே கிராஹிகா. அதனால உடம் இது நீளமானது அப்படின்னு சொல்றது சக்ஷுனால மனசனால வரக்கூடிய அனித்யா திருஷ்டி. இது நீலப்படம், இது சேப்பு படத்தை நான் உணர்கிறேன்னு சொல்றவர் இருக்காரு, அது நித்யா திருஷ்டி. அதான் சாட்சி சைத்தன்யத்திற்கு பேருன்னு பேர். 2 ஸ்ருதி 3 ஸ்ருதிய கலந்து கட்டியே அப்படி அர்த்தம் சொல்லணும். இல்லைன்னா அந்த ஸ்ருதியெல்லாம் வீணா போயிடும். அவர் ஏன் கண்ணு ஏன சொப்பனே பசியதி, அது ரொம்ப கஷ்டம். நித்யா ஆத்மனஹ திருஷ்டி
பாஹ்ய அனித்ய திருஷ்டே கிராகிகா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்மஸ்வரூபமான திருஷ்டி தான் கண்ணால வரக்கூடிய பார்வைக்கு விட்னஸ். கிராகிக்கான நோயர், ஆல்சோ ஆப்ஜெக்டிஃபைஸ் அர்த்தம். ஆக கடம் தெரியறது கண்ணால, கடத்தினுடைய அறிவு தெரியறது சாட்சியினால. அது கலரா இருந்தா கலர் சாட்சின்னு பேரு, ரூபமா இருந்தா ரூப சாட்சின்னு பேரு. சாட்சியினத்தை ஒட்டவே ஒட்டாது, வெளிச்சத்துல ஒட்டவே ஒட்டாது கலர். இந்த கண்ணாடி எடுத்து நீங்க வைக்கும் போது வரும். அப்ப இந்த வரக்கூடிய கலர்கள் எல்லாம் போய் இருக்கக்கூடியதான ஒரே ஒரு கலர்லெஸ்னஸ் தான் ரைட்டுன்னு சொல்லணும். ரெண்டு ரைட்டு கஷ்டமாவும் இருப்பாரு, அதிர்ஷ்டமாவும் இருப்பாரு சொல்ல முடியுமா? ரெண்டு பாஹ்ய திருஷ்டேச்ச உபஜன அபாயாதி அனித்ய தர்மவத்வாது. வெளியில உள்ள பார்வைகள் மேல வரும் போகும் வரும் போகும், அப்பப்போ மருந்துகள் சாப்பிட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஆனா அது வந்தாலும் போனாலும் ஒரே மாதிரி கரண்ட் இருக்கு. எத்தனை பல்ப போட்டு எரிச்சாலும் கரண்ட் அப்படியேதான். ஒரு லைட்டையும் நிறுத்து, எல்லா லைட்டையுமே நிறுத்தா ஒரு லைட் கூட எரியினாலும் கரண்ட் உருவாயிட்டு கிரகிக்கிறது இல்லை. இந்த கரண்ட் தான் இந்த சுத்த ஆத்மாவுக்கு உதாரணம். கரண்ட் உதாரணம். எப்போதுமே நித்யாத்யா ஸ்ருதி பவன்னா ஸ்யாத். நித்யா ஆத்மனோ திருஷ்டி பாஹ்ய அனித்ய திருஷ்டியே கிராகிக்கான்னு சொன்ன தெரிவிக்கிறது. இது வந்துருது தெரிவிக்கிறது, வரலன்னாலும் தெரிவிக்கிறது. உபஜனம்னா வருது, அபாயம்னா திரும்பி போறது. நித்திய தர்மவத்வா அனித்திய தர்மவத்வாது. இதை கிரகிக்கிறவருக்கும் அது அனிப்பட்டுமோன்னு சந்தேகம் வந்துருக்கும். ஆத்ம திருஷ்டேகே அவபாசத்வாத். நீல கண்ணாடியில உங்க முகம் தெரிஞ்சா முகம் நீளம் சொல்றா இல்லையா? முகம் நீளம் ஆயிடுவேன், என்ன இறந்தா போயிட்டார், நீளம் இருக்கிறது. அந்த அப்போ கர்மவது அலாதாதி வஸ்து அவபாசத்துவம்னா அதுபோல் காட்சி அளித்தல். தத்வத் அவபாசத்துவம். ரவுண்டான ஒரு வளையம் கையில வச்சிருந்தேன்னா இடைவெளி ரவுண்டா தெரியும். சதுரமான இது வச்சிருந்தேன்னா சதுரமாக தெரியும். இந்த பரிமாணம்ங்கிறது ஆகாசத்துக்கு உண்டா? நிஜமா கிடையாது, ஔபாதிகமான உண்டு. அதே பைத்தியம். ஸ்வரூப திருஷ்டி சுத்திமதிகளுக்கு ஆப்ஜெக்டே தேவையில்லை. இந்த பாக்கியமான அனித்தமான திருஷ்டி சுத்திமதிகளுக்கு ஆப்ஜெக்ட் தேவை. பாக்கிய அனித்த திருஷ்டி கிராகிகா. பாக்கிய திருஷ்டியானது போறது வர்றது எல்லா தன்மையோடு கூடியிருக்கு. தத்கிராகஸ்ய ஆத்ம திருஷ்டேஹே தத்தலோபாசத்வம் அனித்யத்வாதி பிராந்தி நிமித்தம். அது அனித்தமா இருக்கு, வருது போறதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு இல்யூஷன்னால உங்களுக்கு வந்திருக்கு. பிராந்தி நிமித்தம். லோகஸ்ய இது யுக்தம். இப்படித்தான் நாம இருக்குன்னு ஒத்துக்கிறது ரைட்டு. இது உதாரணம். யதா பிரமணாதி தர்மவது அலாதாதி வஸ்து விஷய திருஷ்டிரபி பிரமதீவ தத்தது. ஒரு பந்தத்தை எப்படி சக்தி கொடுக்கலாம். ரவுண்டா நெருப்பு தெரியும். ரவுண்டல வளவு உண்டோ? இல்ல. வளைக்கிறதுங்கிறது இந்த கட்டையில இருக்கு, அந்த நெருப்புல இருக்கு. ஆனா அங்க நெருப்பே விளைஞ்ச மாதிரி ரவுண்டான மாதிரி தெரியும். பிரமணாதி தர்மம் சுற்றுதல், வளையுதல், நீட்டுதல், பெருக்குதல், இது மாதிரி தர்மம். அலாதாதி வஸ்து விஷயவத்து. அலாதங்கள் கொள்ளிக்கட்டி சத்துனா அந்த அக்னி ரவுண்டா. அலாதாதி வஸ்து விஷய திருஷ்டிரப்பி பிரமதி. இது ஒண்ணு சொல்லலாம்.
அங்க இதை சுத்தலாம் தீவட்டி ஒரு பந்தத்தை மத்தாத இப்ப மெயின்ல வரக்கூடிய அந்த ரூபஜானம் மத்தாபிஜானம் சுத்துற மாதிரி இருக்கு. கையை அப்படியே ஆட்டினா இதே மாதிரி ஆகாசம் ஆடுற மாதிரி சொல்லு உண்மையில ஆட்டம் இது யுக்தம் சாந்தி भ्रमणादि धर्मवद अलादादि वस्तु विषय दृष्टि भ्रमतीव கொல்லிக்கட்டு அப்படியே ரவுண்டா சுத்தும் பொழுது இந்த நெருப்பும் அந்த ரவுண்டு வடிவத்தை அடிச்சா புகழ தெரிகிறது அடிவழி இந்த அலாதத்துலதான் பிரமணம் இருக்கு. பிரமதீவ இது யுக்தம் இது தத்துவம் பட ததாச்ச ஸ்ருதி தியாயதீவ லேலாயதீவ தியானம் பண்ணாலும் பண்ணலாம். லேலாயனம்னா அங்கேயும் இங்கேயும் ஓடுறது சரணம் பண்ணினாலும் பண்ணலாம். ரெண்டும் பண்ணாத ஆத்மாவில ரெண்டும் தெரியுது. தியாயதீவ லேலாயதீவ இது தஸ்மாத் ஆத்மதிருஷ்டேஹே நித்யத்வாத் ந யோகபத்தியம் அயோகபத்தியம் வா அஸ்தி. ஒரே டயத்துல திருஷ்டியம் வருது ஸ்ருதியம் வருது மதியம் வருதுன்னு தோஷிக்கங்க அதெல்லாம் கிடையாது. இவற்றை இது நாளும் வராமலே வந்தா போல தோணும். ஒரு சின்ன பேப்பர்ல ஸ்பைர்ல கப்பல் பண்ணாங்க. கப்பல் இருக்கும் போதே கப்பல் இருக்கா பேப்பர் தான் இருக்கா அது லேசா பிடிச்சி இப்படி இழுத்து விட்டா இழுத்து விடாமலே அது சதுரம் தான். பானையெல்லாம் உடைக்காமலே மண்ணு ஒண்ணுதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமோ புரிஞ்சுக்க கூடாதோ? புரிஞ்சுக்கலன்னா நம்ம மண்டையில இருக்கு. ஆச்சரியவத் பசியதி கசிதேனம். இதை உணர்த்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நேரத்த முடியும். புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது உணர்வுல பண்றது. ஆச்சரியவத் பரிதித்த செய்வ சாங்கியா. என் கீதையில இன்னொன்னு சொல்றாரு, மனுஷியானாம் சஹஸ்ரேஷு கஷ்யத் யததி சித்தையே யததாமபி சித்தாத்மாம் கஷ்யன் மாம் வேத்தி சர்வதா தத்வதா. தஸ்மாத் ஆத்மதிருஷ்டேஹே நித்யத்வாத் ந யோகபத்யம் யோகபத்யம் அயோகபத்யம். யோகபத்யம் அயோகம் சேர்க்கை இல்லாமல் இருத்தல் ரெண்டுமே தப்பு. யோகபத்யம் ஒரேடியா எல்லா ஞானம் ஒரே ஒண்ணுமே வரல வரும் பார்வதம் அஸ்தி பாஹ்ய அனித்ய திருஷ்டி உபாதி வசா. ஆனா இந்த ஒரிஜினலையும் டூப்ளிகேட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால லோகசிய தார்க்கிகானாச்ச இவாளுக்கு வேதம் பரம்பரையில வந்தவாளுடைய இன்டர்பிரேஷன்ல நம்பிக்கை ஆகம சம்பிரதாய வர்ஜிதத்வா. பரம்பரை சம்பிரதாயத்துல அவ வந்து ஒடிக்கா படிக்காதனால அனித்யா ஆத்மனோ திருஷ்டி இது பிராந்தி. ஆத்மாவுடைய பார்வை கேள்வியா வருது போறது சொல்லிட்டு இருக்க. ஒன்னும் வராததா ஏகரூபமாக கூட்டஸ்த பிரகாசமாக இருக்கு. பிராந்தி ரூபன்னை ஈஸ்வரன் எடுத்துக்காதோ இதை ஒட்டி என்ன பண்ணார். அதனால ஜீவன் ஒருத்தர் வேறு, ஜீவனும் உலகமும் வேறு, ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு, ஈஸ்வரன் கணபதி வேறு, சரஸ்வதி வேறு, பஞ்ச பேதங்கள். பந்தங்கிறது தனி, நிஜம் மோசப்படுறது தனி அப்படின்னு ரிஃப்ளெக்ஷன்ல வரக்கூடிய நிழல் வரக்கூடிய ஆட்டத்துல பேய் பிசாசின்னு ஏமாறுற மாதிரி ஜனங்கள் ஏமாறுறாங்கிறத இத வச்சு சொல்ற. அத்வைதம் தான் எப்பொழுதும் சத்தியங்கிறத சொல்ற. அந்த நாளைக்கு போக நாளை நிச்சயம் வச்சுப்போம். நாளைக்கு அஷ்டமி